ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு நண்டு சுக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள் அது ஆன் பண்ணுறோம். சுத்தம் பண்ண நண்டு, புளிக்கரைசல், மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சோம்பு, சீரகம், மிளகு, எண்ணெய், உப்பு, பட்டை. தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. புளிக்கரைசல் இருக்குன்னா இந்த கடல் வர உயிரினங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சாத்தான் அதில் உள்ள கடல் உள்ள விஷத்தன்மை எடுக்கப்படும். அதனால் புளித்தண்ணியை வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடறேன். வேணால் வெந்நீர் கூட ஊற்றி வைக்கலாம். இப்போ வந்து மிக்சியை எடுத்துக்கிறேங்க. மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் சீரகம், சோம்பு, பூண்டு, மிளகு எல்லாத்தையும் கொட்டணும். அரிசியாக கொட்டிட்டு அதில் 2 வெங்காயம் இருந்தால் கூட சேர்க்கலாம். வெங்காயம் இல்லாட்டி பூண்டு, மிளகு அது சேர்த்து சீரகம், சோம்பு சேர்த்து மூடி வச்சு அரைச்சிடணும். அரைச்சிட்டு திருப்பி நல்லாவே அதிலே அரைக்கணும். ரொம்ப கூட அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது வெள்ளைப்பூடு தோல் இருக்கணும். ரொம்ப இது இருக்கக்கூடாது. இருந்தால் வாசனையாக இருக்கும் நண்டு குழம்பு. அதனால் அதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு 3 சுற்று சுற்றணும். சுற்றிட்டு இந்த பாருங்கள் எப்படி சுற்றிருக்கு. இது மாதிரி அதிலே சுற்றணும். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு அது வெடித்த பிறகு கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து அடுப்பை சிம்மாக வச்சுக்கிறோங்க. முதல்ல தக்காளி, மிளகு அந்த எல்லாத்தையும் கொட்டி வதக்கிட்டு வாசம் வர நல்லா வதக்கணும். அந்த நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்ல, அந்த வந்து நல்லா வாசம் வரணும். வாசம் வந்துட்டு திருப்பி அதில் வந்து வதக்குங்க. நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நைஸாக நல்லா எண்ணெய் தாராளமாக ஊற்றி நல்லா வதங்கினாத்தான் நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நசுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரணும். எண்ணெய் பத்தாட்டினா கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கிறோங்க. ஊற்றி நல்லா இருக்கணும். பிடிக்காமல் வரணும். அந்த வந்து பிடிக்காம இல்லாட்டி கருகல் வாடை வரும். அதனால் நல்லா தக்காளி நல்லா வதங்க சிம்மில் வச்சுக்கிறோங்க. அடுப்பை வச்சுட்டு திருப்பி வந்து நண்டை நண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். நண்டை வந்து நல்லா பீஸ் போட்டுக்கிறோம். 2 போட்டால் நல்லா சாதியம். நமக்கு வந்து சுக்கா இல்லை, அதனால் ரொம்ப லிக்விடாக இருக்காது. கொஞ்சம் இதாக இருக்கனால 2 நல்லா நறுக்கி போட்டுக்கிறோங்க. ஒரு நண்டு நறுக்கி போட்டு அதையும் கிண்டி திருப்பி அந்த நம்ம அரைச்சோம்ல சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு பூண்டெல்லாம் போட்டோம்ல, அதையும் சேர்த்து வதக்கணும். வதக்கி அந்த வந்து நண்டில் வந்து லேசாக அந்த சிவப்பு கலர் வரும். வதக்கையில் அந்த சிவப்பு கலர் வரணும். அந்த நண்டில் சிவப்பு கலர் வந்து நமக்கே தெரியும். அந்த கிண்டையிலே அந்த வாடை நல்லா இருக்கும். வீட்டையே தூக்கும். அந்த அளவுக்கு வாசம் நல்லா வரும். நல்லா வதக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இல்லை இதுலேயும் படுற மாதிரி நண்டில் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அதாவது நண்டு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றணும். அது வந்து மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்ட அடுப்பை சிம் பண்ணிக்கிறோங்க. போட்டு அந்த சொன்னில்ல மல்லிப்பொடி, மிளகாப்பொடி போட்டு கொஞ்ச நேரத்தில் மல்லிப்பொடி போட்டாலே போதும். போட்டு தேவையான அளவு நல்லா நண்டு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றணும். நல்லா ஊற்றணும். இவ்வளோ தூரத்துக்கு ஊற்றி நண்டு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. போனோம்னா தண்ணி இதில் நண்டில் வந்து சதைகள்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது, நீர்த்து போகும். அதனால் நண்டு எவ்வளோ தூரம் மூழ்கிடும் அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. சரி விட்டுட்டு நல்லா சுற்றி இருக்கா நல்லா வச்சுட்டு நல்லா மூடி வைங்க. மூடி வச்சு வந்தோடனே ஒரு நல்லா வற்றினோடனே சூடாக பரிமாறலாம். இந்த நண்டு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் இஞ்சி வந்து கட்டாயம் சேருங்க. ஏன்னா வாயு சம்மந்தமாக இருக்கனால இஞ்சி நல்லா சேர்த்து நல்லா பண்ணுங்கள். சூடாக பரிமாறலாம். தூள் கலப்போம் இந்த